எங்கள் அம்மா வந்துட்டு நீ என்ன பண்ணணும்னு சொல்லு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. அதாவது அந்த பொண்ணையும் அவங்க வீட்டாளுங்களையும் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னுச்சு. நான் அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஆய் கட்டின புருஷனே செத்தா சாப்பிட்டுன்னு சொன்னது நம்ம வாழ்க்கையை வந்து சீரழிக்கணும்னு பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த ஆயை நம்பி ஏதாச்சும் நம்ம வார்த்தையை விட்டோம்னாக்கா பின்னால் நான் தான் சொன்னேன், நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்லி என்னையை இப்போ மாட்டி விட்ரும். பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மா வந்து என்ன பிரச்சனையில் மாட்டி விட்ரும். நீ தானே சொன்ன அன்னைக்கு அப்படின்னு, அவங்கள என்னது பண்ணணும்னு சொல்லி நீ தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி மாட்டி விட்ரும் இல்லையா. அதே மாதிரி மற்றவங்கள்கிட்டையும் அவன் தான் சொன்னான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி என்னையை மாட்டி விட்ரும். அதனால சரி இது ஏதோ பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சைலண்ட்டாக அமைதியாக இருந்துட்டேன். அப்போதைக்கு எதுவுமே சொல்லலை, எதுவுமே எங்கள் அம்மா கேட்டதுக்கு நான் எதுவுமே சொல்லலை. இது ஏதோ கேட்குது சொல்லுது, நம்மளை ஏதோ கோத்து விட போகுதுன்னுட்டு நான் ஒன்றுமே வாயை திறக்கலை அன்னைக்கு. அப்புறம் இது பின்னால் நிறைய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு எங்கள் அம்மா